சென்னை வியாசர்பாடி பகுதியில் முழங்கால் அளவு தேங்கியுள்ள மழை நீரில் இறந்தவரின் உடலை உறவினர்கள் எடுத்துச் செல்லும் வீடியோ வெளியாகியுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்களை வழங்கலாம். தர்ஷினி வணக்கம். நேற்று முன்தினம் பெய்த மழையின் காரணமாக பல்வேறு இடங்களிலும் அந்த பாதிப்பு என்பது 3 நாள் ஆகியும் தற்பொழுது வரை மீளாமல் இருக்கிறது. குறிப்பாக வடசென்னை பகுதியில் பார்த்தோம் என்றால் வழக்கமாகவே தண்ணீர் தேங்கக்கூடிய ஒரு தாழ்வான பகுதி. அந்த வகையில் இந்த வருடமும் அந்த பருவமழை காரணமாக பெய்த அந்த மழையின் காரணமாக தற்பொழுது வரை அந்த தண்ணீர் என்பது வடியாமல் இருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த பகுதியில், குறிப்பாக அந்த வியாசர்பாடி பகுதியில் இறந்த ஒருவரினுடைய அந்த உடலை உறவினர்கள் அந்த நீரிலேயே எடுத்து சென்று தகனம் செய்வதற்காக எடுத்து செல்லக்கூடிய அந்த வீடியோவானது நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த காட்சியை தான் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட பொதுமக்கள் வெளியே வர முடியாத ஒரு சூழலில் இத்தகைய சம்பவங்கள் பார்ப்பதற்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. மேலும் குறிப்பாக அந்த வியாசர்பாடி பகுதி என்பது ஒவ்வொரு மழை காலத்தின் போதும் தண்ணீர் தேங்கக்கூடிய ஒரு இடம். அந்த வகையில் தற்பொழுது வரை வடசென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் அந்த நீர் என்பது வடியாமல் இருக்கிறது. பல இடங்களில் நீர் வடிந்து மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை திரும்பி இருந்தாலும் அந்த வடசென்னை பகுதிகளில் தற்பொழுது வரை பார்த்தோம் என்றால் நீர் என்பது வடியாமல் இருக்கிறது. அதே போல மின்சாரம் என்பதும் இன்ன வரைக்கும் கிடைக்காத ஒரு நிலை இருக்கிறது. குறிப்பாக தண்ணீர் வடியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த பகுதியில், குறிப்பாக அந்த வியாசர்பாடி பகுதியில் பார்த்தோம் என்றால் இறந்த ஒருவரினுடைய உடலை அவர்களுடைய உறவினர்கள் நீரிலேயே எடுத்து சென்று அடக்கம் செய்வதற்காக எடுத்து செல்லக்கூடிய அந்த காட்சியானது நமக்கு கிடைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.